வணக்கம். வரலாறுல சில சமயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியிற சில சம்பவங்கள், சில மனிதர்கள் ஏதோ ஒரு மர்மமான நூலால இணைக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு ஆச்சரியமான இணைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு உலகப்போர் ஹீரோ, ஒரு அணு உளவு பார்க்குற உளவாளி, அப்புறம் இந்த பேசும் கடிகாரத்தை கண்டுபிடிச்சவர். இவங்க 3 பேருக்கு நடுவுல என்னங்க பொதுவான ஒரு விஷயம் இருக்க முடியும்? ஒருத்தர் நாட்டை காப்பாத்த அறிவியலை பயன்படுத்தினார். இன்னொருத்தரோ தன்னோட கொள்கைக்காக பயங்கரமான ரகசியங்களையே வித்துட்டார். மூணாவது ஆள் நாம நேரத்தை தெரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்தி அமைச்சார். இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்க முடியும்? இவங்கள மாதிரி நிறைய பேரை இணைக்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு, ஆனா ரொம்ப ஆழமானது. இது ஏதோ பெரிய சூத்திரமோ இல்ல ரகசிய சங்கம்லாம் இல்ல. அது ஜனவரி 28. ஆமாங்க, ஜனவரி 28. இந்த ஒரே ஒரு நாள் வரலாறு முழுக்க வாழ்ந்த எத்தனையோ புத்திசாலிங்க, சர்ச்சைக்குரிய நபர்கள், புதுமைகளை கண்டுபிடிச்சவங்க, இவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருந்திருக்கு. அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ஒரு நாளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மர்மங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல போர்க்களத்திலிருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் கண்டுபிடிப்புகள், தற்செயலா நடந்த சில சம்பவங்கள், கடைசியா மனிதநேயத்தோட கதைகள் வரைக்கும் ஒரு பயணம் போலாம். முதல்ல போர்க்காலத்துல அறிவியல். அதாவது ஒரே தேதி, ஆனா 2 பெரிய விஞ்ஞானிகளை இணைக்குது. 2 பேருமே தங்களோட அறிவை வச்சு போரோட முடிவையே மாத்த நினைச்சாங்க. ஆனா அவங்க போன பாதை தான் முற்றிலும் வேற வேற. இங்கே தான் அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது பாருங்க. ஒரு பக்கம் ஏர்னஸ்ட் எஸ்க்லாங்கன், தன் நாட்டுக்காக உழைச்ச ஒரு ஹீரோ. இன்னொரு பக்கம் கிளாஸ் ஃபுக்ஸ், ஒரு சித்தாந்தத்துக்காக உழைச்ச ஒரு உளவாளி. 2 பேருமே மேதைகள் தான். ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த பாதை தான் அவங்கள வேற வேற இடத்துல நிறுத்துச்சு. சரி, இந்த எக்ஸ்கிளாங்கனோட டெக்னிக் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா. இப்போ எதிரி பீரங்கி சுடும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா? அந்த ஒலி அலைய பல இடங்கள்ல வச்சிருக்கிற மைக் மாதிரி கருவிகள் பதிவு பண்ணும். ஒவ்வொரு கருவிக்கும் அந்த சத்தம் வந்து சேர கொஞ்சம் டைம் வித்தியாசம் இருக்கும். அந்த சின்ன டைம் வித்தியாசத்தை வச்சே பீரங்கி சரியா எங்க இருக்குன்னு ஒரு முக்கோண கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, நேச நாட்டு படைகள் குறி தவறாம தாக்கி அழிச்சிடும். இது போரோட போக்கே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஃபோக்ஸ் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இது அவரோட வாக்குமூலத்திலிருந்து எடுத்தது. நான் செஞ்சதிலேயே ரொம்ப மோசமான விஷயம்னு நான் கருதுறது லாஸ் அலமோஸ்ல புளுட்டோனியம் குண்டோட வடிவமைப்பு பத்தின தகவலை கொடுத்ததுதான் அவரே சொல்லியிருக்காரு. பாருங்க, அவரோட வார்த்தைகளே அவரோட செயல்களோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ போர்க்களத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து படைப்பாற்றல் உலகத்துக்குள்ள போலாம். இதே ஜனவரி 28ஆம் தேதியோட தொடர்புடைய கண்டுபிடிப்பாளர்கள், முன்னோடிகள் இவங்கள பத்தி பார்க்கலாம். இது இந்த நாளோட இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டும். இந்த டைம்லைனை பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரே நாள், ஆனா பல நூற்றாண்டுகளை தாண்டி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க. பொரேலி நம்ம உடம்பு எப்படி ஒரு மெஷின் மாதிரி வேலை செய்யுதுன்னு முதல்ல சொன்னாரு. ஹிவீலியஸ் நட்சத்திரங்களை பார்க்க ஒரு பெரிய வானை வகத்தையே கட்டினாரு. அப்புறம் நம்ம எஸ்க்லாங்கன் நேரத்துக்கே ஒரு குரல் கொடுத்தாரு, அதாவது பேசும் கடிகாரத்தை கண்டுபிடிச்சாரு. இது எல்லாமே சும்மா தற்செயலா நடந்ததா, இல்ல இந்த தேதியில ஏதோ ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கான்னு யோசிக்க வைக்குது. சில சமயம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் திட்டமிட்டு நடக்காது. ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு, ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு பெரிய அறிவியல் பயணத்தையே தொடங்கி வைக்கும். அப்படி ஒரு கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கோம்ஸ் டிக்ஷராவோட கதையை கேளுங்களேன், நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அவரோட அப்பா அவர்கிட்ட 2 சாய்ஸ் கொடுக்கறாரு. ஒன்னு, நீ மத குருவாகணும், இல்லைன்னா விஞ்ஞானி ஆகணும். டிக்ஷராவுக்கு 2லுமே பெரிய ஆர்வம் இல்ல. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாணயத்தை சுண்டி பார்க்கறாங்க. அந்த நாணயம் அறிவியலை தேர்ந்தெடுக்குது. அவ்வளோதாங்க, போர்த்துகாலுக்கு ஒரு மிகப்பெரிய கணித மேதை கிடைச்சிட்டாரு. பாருங்க, ஒரு நாணயம் ஒரு மனுஷனோட தலைவிதியே மாத்திருக்கு. வில்லியம் மோசர் சொல்ற இந்த கதையை கேளுங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். அவரோட வாழ்க்கையில கணிதத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய பங்களிப்பே இதுதான் சொல்றாரு. என்னன்னா, ஒரு தடவை அவரும் புகழ்பெற்ற கணித மேதைய காக்ஸெட்டரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது காக்ஸெட்டர் தப்பான லேன்ல போயிட்டாராம். உடனே மோசர் கத்தி அவரை சரியான பாதைக்கு வர வச்சு ஒரு விபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அதான் சொல்றாரு, காக்ஸெட்டரோட உயிரை காப்பாத்தினதுதான் நான் கணிதத்துக்கு செஞ்ச பெரிய சேவைன்னு. சில சமயம் பெரிய பங்களிப்புகள் இப்படி கூட அமையும் போல. சரி, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த வரலாற்று நபர்கள்லாம் வெறும் பேர் இல்ல, அவங்க வெறும் மூளை மட்டும் இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி தான். சில விசித்திரமான பழக்க வழக்கங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் கொண்ட சாதாரண மனிதர்கள். இங்க பாருங்க, ராபர்ட் ஷார்ட்டனை அவரோட பைஜாமாவிலேயே பார்த்திருக்காங்களாம். எதுக்குன்னா, ஜன்னலுக்கு வெளியே சத்தம் போட்ட பறவைகளை விரட்டுறதுக்கு. அதே மாதிரி சண்டே யாஹா அப்படின்னு ஒருத்தர், அவரோட சிரிப்பு இடி மாதிரி இருக்குமா. அவர் சிரிச்சா அந்த அறையே சந்தோஷத்துல நிறைஞ்சிடுமா. நம்ம எஸ்கான்கிளாங் ஒரு பழைய சைக்கிள் வச்சிருந்தாரா, அது அவ்வளோ சத்தம் போடுமா. அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஊருக்கே தெரிஞ்சிடும். இதுல இருந்து தெரியுது இல்லையா, இந்த மேதைகளுக்குள்ளேயும் ஒரு சுவாரஸ்யமான மனித முகம் இருந்திருக்குன்னு.
பாத்தீங்களா, புதுமைகளை கண்டுபிடிச்சவங்க, நாட்டுக்காக போராடின வீரர்கள், ரகசியங்களை வித்த உளவாளிகள், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டினவங்க, பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், எவ்வளவு விதவிதமான மனிதர்கள். ஆனா இவங்க எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒரு நூல் ஜனவரி 28. இந்த அலசலோட கடைசில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். நாம சாதாரணமா கடந்து போற இன்னும் எத்தனை நாட்கள்ல இது மாதிரி அசாதாரணமான கதைகள் ஒளிஞ்சிருக்கோ? ஒருவேளை நீங்க உங்க கேலண்டரை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுக்கு பின்னாலையும் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கலாம். நாம தேட ஆரம்பிச்சா இன்னும் என்னென்ன கதைகள்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க?